எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு மகான், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு மகான் ஷீரடி சாய்பாபா. உலகம் முழுக்க இவருக்கு கோடிக்கணக்கான பக்தர்கள் இருக்காங்க. சாய்பாபா அதுலயும் குறிப்பிட்டு நாய்களுக்கு மிகப்பெரிய அளவுல முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. ஒரு சில சம்பவங்கள் அவர் வாழும் காலத்துல நடந்ததை இப்ப இந்த வீடியோல பார்க்கலாம். சாய்பாபா தினமும் அதிகாலையில 7 மணிக்கு 5 வீடுகள்ல போயிட்டு யாசகம் உணவு கேட்டு வாங்கிப்பாரு. அந்த உணவை மசூதி கொண்டு வந்து அது எல்லாத்தையும் ஒன்னா கலந்து முதல்ல அவர் கோவில் வாசல்ல இருக்கக்கூடிய எல்லா வாயில்லா ஜீவன்களுக்கும் கொடுத்துட்டு தான் அதுக்கப்புறம் தான் அவர் சாப்பிடுவாரு. அந்த அளவுக்கு வாயில்லா ஜீவன்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்காரு. 2வது சம்பவம் பாத்தீங்கன்னா, சாய்பாபாவோட தீவிரமான பக்தை பாய்ஜா பாய். அவங்க தினமும் பாபாக்கு சாப்பாடு கொடுத்துட்டு தான் அவங்க சாப்பிடுவாங்க. பாபா காடு மேடு மலை தனிமையில எங்க அவர் தியானத்துல இருந்தாலும் அங்க போய் அவருக்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிடுவாங்க. ஒரு நாள் பாபா வந்து எனக்கு ரொம்ப பசிக்குதுமா, ஏதாவது வேணும் அப்படின்னு கேட்பாரு. இவங்களும் வேகமா வீட்டுக்கு போயிட்டு ரொட்டி செஞ்சு எடுத்துட்டு வருவாங்க. பாபா கிட்ட கொடுத்த உடனே அவர் என்ன பண்ணுவாருன்னா, அதை சின்ன சின்னதா பிச்சு அங்க இருக்க ஒரு நாய்க்கு போட்டுருவாரு. என்ன பாபா, உங்களுக்கு நான் வந்து கஷ்டப்பட்டு கொண்டுட்டு வந்ததை இந்த மாதிரி நாய்க்கு போட்டிங்களே அப்படின்னு சொல்லி அவங்க மன வருத்தத்தோட அந்த பாய்ஜா பாய் கேட்பாங்க பாபா கிட்ட. அதுக்கு அவர் சொல்லுவாரு, என்னோட பசி மாதிரியே தானமா அதுங்களுக்கும் பசிக்கும், என்ன எனக்கு கேட்கறதுக்கு வாய் இருக்கு அதுங்களுக்கு இல்ல, நீ வந்து எந்த வாயிலா ஜீவன்களோட பசியை தீத்தாலும் அது என்னையே சேரும், என்னோட பசியை தீத்ததுக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாரு. அன்னையில இருந்து பாய்ஜா பாய் வந்து வாயிலா ஜீவன்களுக்கு உணவளிக்கிறதுக்கு நிறைய முக்கியத்துவம் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். ஒரு நாள் ஷீரடி கிராம மக்கள் எல்லாரும் சேர்ந்து ஒரு நாய்க்கு வெறி பிடிச்சிருச்சுன்னு சொல்லி அதை துரத்திக்கிட்டே இருப்பாங்க. அந்த நாய் வேகமா ஓடி வந்து மசூதிக்குள்ள நுழைஞ்சு பாபா கிட்ட வந்துரும். அப்ப பாபா வந்து எல்லார்கிட்டயும் சண்டை போடுவாரு, இந்த நாயை வந்து யாரும் அடிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி. அவங்க சொல்லுவாங்க, இல்ல பாபா அந்த நாய்க்கு வெறி பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இல்ல, இது ஒரு அப்பாவி ஆத்மா, நீங்க வந்து இதை இந்த மாதிரிலாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லி நாய்களுக்காக சண்டை போட்டு எல்லாரையும் அனுப்பி வைப்பாரு. அதுக்கப்புறம் அந்த நாய் வந்து சாதுவா பாபா கிட்ட இருக்கிறத பார்த்தோன்னே தான் அவங்களுக்கு வந்து நம்ம பண்ணது தப்பு அப்படின்றது தெரிய வரும். இப்போவும் பார்த்தீங்கன்னா ஷிரடி கோவிலை சுற்றி நிறைய நாய்கள் இருக்கும். எந்த பக்தர்களும் அவங்களுக்கு வந்து எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டாங்க. என்ன வழக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நாய்ங்க வந்து யார் மடி மேலேயாவது படுத்துச்சுன்னா அவங்களுக்கு வந்து சாய்பாபாவோட பரிபூர்ண அருளும் ஆசீர்வாதமும் இருக்குன்னு அர்த்தம். அதனால நிறைய பேர் காத்திருப்பாங்க, நம்ம மடி மேலே வந்து படுக்காதா அப்படின்னு சொல்லி. இன்னும் சில பேர் வந்து அந்த மாதிரி படுத்த உடனே பயங்கரமா கண்ணீர் விட்டு அழ ஆரம்பிச்சிருவாங்க. ஃபேமஸான செலிபிரிட்டிஸ்ல பார்த்தீங்கன்னா ஷாருக் கான், சச்சின் டெண்டுல்கர், சோனு சூத் அவங்க எல்லாருமே வந்து சாய்பாபாவோட தீவிரமான பக்தர்கள், அவரை குருவா வச்சிருக்கவங்க. இதுல ஷாருக் கான் வீடு மட்டும் பார்த்தீங்கன்னா 200 கோடி. அந்த வீட்டில் பார்த்தீங்கன்னா தெருநாய்கள் தங்கறதுக்கும் இடமும் கொடுத்துருக்காரு ஷாருக் கான் அவர்கள். இவ்வளோ பெரிய செலிபிரிட்டிஸ் எல்லாம் உருவாக்குன ஒரு மகான், உலகமே கொண்டாடுற ஒரு மகான், அவர் வந்து நாய்களுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு, எந்த அளவுக்கு வாழ்ந்து காமிச்சிருக்காருன்றத பாருங்க. நீங்களும் உங்களை சுத்தி இருக்க தெருநாய்களுக்கு உணவளிங்க, அவங்கள துன்புறுத்தாதீங்க, சாப்பாடு போடுறவங்க கிட்ட சண்டை போடாதீங்க, நாய்கள் குட்டி போட்டா அவங்கள வந்து எடுத்து வளருங்க, பெண் நாய் ஆண் நாயின்னு வித்தியாசம் பார்க்காதீங்க. இந்த வீடியோவை உங்களுக்கு தெரிஞ்ச சாய் பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்க.